நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரிடம் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக ஆசை காட்டி 42 லட்சத்தை சுருட்டிய கும்பல் இதுதான். தாய், சித்தி, மகன்கள் என ஒரு குடும்பமே சேர்ந்து அதிகாரிகள் மட்டுமின்றி மொத்தம் 500 பேரிடம் லட்சம் லட்சமாக பணத்தை ஏமாற்றி உள்ளனர். சூர்யா ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதைப் போலவே நாமும் சொகுசாக வாழ வேண்டும் என்கிற அபரிமிதமான ஆசையில் இப்படி ஒரு பகீர் மோசடியை அரங்கேற்றி இருக்கிறது அந்த கேடி குடும்பம். வீட்டு வேலை செய்து கொண்டே மல்டி மில்லியனராக பிளான் போட்டவர்களின் பின்னணியை அறிய கிரைம் செய்தியாளர் சாலமனை விசாரணை களத்தில் இறக்கினோம். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அந்தோனி ஜார்ஜ் பிரபு. இவர் ஆயுதப்படையில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக நடிகர் சூர்யாவுக்கு தனி பாதுகாவலராக இருந்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மாம்பலம் காவல் நிலையத்தில் PSO அந்தோனி பரபரப்பான புகாரொன்றை அளித்தார். அதில் நடிகர் சூர்யா வீட்டில் வேலை பார்த்து வந்த டி நகரைச் சேர்ந்த சுலோச்சனா மற்றும் அவரது மகன்கள் தன்னிடம் குறைந்த விலையில் தங்க காயின் தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சுலோச்சனா குடும்பத்தோடு தலைமறைவாகியுள்ளார். அவர்களது செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடந்த 3 மாத தேடுதல் வேட்டைக்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த சுலோச்சனா, அவரது மகன்கள் பாலாஜி, பாஸ்கர் மற்றும் சகோதரி விஜயலட்சுமி ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுலோச்சனா திருமணமான சில வருடங்களிலேயே 2 பிள்ளைகளுடன் கணவனால் கைவிடப்பட்ட பெண். குடும்பத்தை ஏழ்மை வாட்டி வதைக்க வீட்டு வேலை மற்றும் இதர வேலைகளை செய்து தனது 2 மகன்களையும் வளர்த்து வந்துள்ளார். கடந்த சில வருடங்களாக சுலோச்சனா டி நகரில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார். இதனால் சுலோச்சனாவின் மகன்கள் அடிக்கடி தாயை பார்ப்பதற்காக அங்கு வருவதுண்டு. அப்போது நடிகரின் வீட்டிலிருந்த ஆடம்பரத்தை கண்டு சுலோச்சனாவின் மகன்கள் வியந்திருக்கிறார்கள். உடனே நாம் எப்போது இப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது, கடைசி வரை வீட்டு வேலைதானா என கூறி தொடர்ச்சியாக சுலோச்சனாவிடம் புலம்பி உள்ளனர். இதனையடுத்து ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க சுலோச்சனா மற்றும் அவரது மகன்கள் இணைந்து தீபாவளி ஏலச்சீட்டு நடத்தி உள்ளனர்.